செய்தி இங்கு மட்டும் அல்ல, உலகமெங்கும் இருக்கின்ற அத்துணை கிறிஸ்தவ மொழி குடும்பத்தாருக்கும் பொதுவாக இங்கிருந்து உபதேசமாக செய்து ஒளிபரப்பும் செய்யப்பட இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். தேற்றரவாளன் என்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை உலகமெங்கும் இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொண்ட பிறகு, அந்த தேற்றரவாளன் வந்த பிறகு உலகமெங்கும் இருக்கிறவர்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வேற என்ன சொல்லியிருக்காருங்க, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவம் என்றால் என்ன? இது சென்ற வாரமே நாங்கள் செய்து கொடுக்க வேண்டியது, இருந்தாலும் காலதாமதமாகிவிட்டது. பாவம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். சபையாரெல்லாம் என்னிடத்துல பெரிய பட்டணத்தில் இருக்கவங்க கேட்டாங்க, கிராமத்தில் போய் பாவம்னா இலக்கணம் இலக்கியமா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு. எளிமையான முறையிலே சொல்றேன், புரிஞ்சுக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிறந்த முறை, நாம் அடைய வேண்டிய இலக்கு, ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லைங்களா? வாழ்க்கையில குறிக்கோள் இருக்கணுமா இல்லையா? ஒரு குழந்தை பிறந்தோன்னு எப்படி வளர்க்கணும்? நல்ல பையனா வளர்க்கணும், வேலைக்கு போகணும், திருமணம் செய்து வைக்கணும். அதே போல இந்த மண்ணில் பிறந்த நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. முதல் மனுஷன் மனுஷி தவறவிட்ட குறிக்கோள் இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்துக்கு போறது, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க சொன்னார். அவருடைய சமூகத்தை விட்டு நாம பிரிந்து விட்டோம். ஆயால் தான் பூமி பூர்வ உலகாகி உலகம் ஆகிவிட்டது. இந்த உலகத்திலிருந்து நாம பிதாவினிடத்தில் செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோள் வேண்டும். ஹமார்சியாங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு, இது கிரேக்கத்தில் எழுதியிருக்காங்க, ஹமார்சியான்ற சொல்லுக்கு இலக்கை தவறவிடல் என்று பொருள். தமிழ்ல பாவம்னாலும் இலக்கை தவறவிடல் என்று பொருள். நம்மளுடைய இலக்கை, அதாவது பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் செல்ல வேண்டிய இலக்கை தவறவிடுதல் பாவம் எனப்படும். அந்த பாவம் எவ்வாறு ஒரு இடத்தில் அல்லது ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது என்று தெரிந்து கொள்ளணும்னா, நாம பயன்படுத்துகின்ற சொல், நன்மை தீமை கிளந்த சொல் அல்லது வார்த்தை. நம்ம முன்னோர்கள் தெளிவாக எழுதியிருக்காங்க நீதி நூல்கள் எல்லாம். பாவம் என்ற சொல், அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் அடைய வேண்டிய இலக்கை தவறவிடல். தான் சொன்னாங்க, உருவத்தெல்லாம் வழிபட வேணாம் அப்படின்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, வார்த்தையாக இறைவனை வார்த்தையினால் நாம் அணுக வேண்டும். வார்த்தையினால தான் அவரை மகிமைப்படுத்தணும். உருவங்களை வழிபடக்கூடாது. ஏனென்றால் அவர் சிருஷ்டித்தது எல்லாமே அவர் சிருஷ்டித்தார். அவருக்கு உருவம் கிடையாது. வார்த்தையாக இறைவன் தான் நம்மளோடு இடைப்படுகிறார். இந்த நூல்ல ஆரம்பத்தில் பார்த்தாவே இருக்கும், முதல் வசனமே யோவான் எழுதின நற்செய்தி புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. அந்த முதல் மனுஷன் மனுஷி செய்த குற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பெரிய பெரிய சபையில இருக்கவங்க கேட்டிருக்காங்க, ஆதாம் ஏவாள் கனியை பறித்து புசித்தாள்னு. நன்மை தீமை வார்த்தையை எடுத்து பயன்படுத்திட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நமக்குள் அவர் வைத்திருக்கார் ஜீவ வார்த்தையை. அதை காவல் செய்ய கேருபீன்களையும் சுடலொளி பட்டயத்தையும் வச்சிருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறது ஜீவ வார்த்தை இருக்கிறது. மரணமில்லாத வார்த்தை ஒண்ணு இருக்கு, ஆற்றல் மிக்க வார்த்தை ஒண்ணு ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளே இருக்கு. ஆதாம் ஏவாளுக்குள்ள மட்டும் அல்ல, அவருடைய சந்ததியாராகிய நம்ம ஒவ்வொரு மொழி குடும்பத்தாருக்குள்ளும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொருத்திக்குள்ளும் இருக்கிறது அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை ஒருவன் கண்டடைய வேண்டும் என்றால் இப்ப ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக கண்டடைந்து கொள்ளலாம். ரொம்ப எளிது, ரொம்ப ரொம்ப எளிது. ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி பாவம் என்றால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம பேசுகின்ற வார்த்தை. ஆயாதான் சொன்னாங்க, பொய் சொல்லாத, கோல் சொல்லாத, புறம் கூறாத, கோபப்படாத, என்னென்னலாம் சொல்லி வச்சிருக்காங்க. வார்த்தையினால ஒருவனை நோகடிச்சிடாத சொல்லியிருக்காங்கல்ல. இன்னும் சொல்லியிருக்காங்க, அவன் சாபம் வாங்கிக்கிட்டான், அதனாலதான் அவனுடைய வம்சம்லாம் விளங்கல அப்படிலாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. தெரியுமா எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க? வார்த்தையாக இறைவனை நாம் ஆராதிக்கின்றோம். ஆகையால நம்மளிடத்திலிருந்து பிறக்கின்ற வார்த்தையை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருத்தருமே
இந்த பாவத்தை, அதாவது முதல் மனுஷி செய்த குற்றத்தினால் உண்டான பாவம், அது மரணத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது. அது வேறெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பயப்படவே வேண்டியது. நமக்குள்ள இருக்கின்ற தீமையான எண்ணங்கள், பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம இடத்துல இருக்கின்ற தீமையான எண்ணங்களை நம்ம விட்டு விலக்க வேண்டும், நம்மை விட்டு விலக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்றாங்க? நீதியை குறித்தும். எதை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார்? நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நீதி என்ற அந்த சொல்லுக்கு பொருள், இந்த நூல் எழுதப்பட்ட எபிரேய மொழியில, கிரேக்க மொழியில டிகாய்சோன்னு இருக்கு, அது கர்த்தரோடு பொருந்துதல் என்று பொருள். தமிழ்லையும் அதுதான், இறைவனோடு பொருந்துதல். நாம நீதிமான் ஆகணும்னா நம்ம தான் ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும், வார்த்தையாக இறைவனை தேட வேண்டும். அவருடைய சமூகத்தில் நாம் பொருந்தக்கூடியவர்களாக. இப்ப நான் சபைக்கு வேணும் வரணும்னா நான் காலையில எந்திரிக்கணும், குளிக்கணும், வண்டி எடுக்கணும், வரணும். நான் இந்த ஊர்ல வெளியூர். அதே போலதான் இந்த உலகத்திலிருந்து பரலோகத்தில் இருக்க தேவனிடத்துல ஒருத்தன் அல்லது ஒருத்தி செல்ல வேண்டும் என்றால் நீதியான செயல்களை செய்ய வேண்டும். அவருக்கு விரோதமான எந்த வேலையும் செய்யக்கூடாது. பெரிய நூல் எழுதி கொடுத்திருக்காங்க. அவருக்கு அவருடைய சமூகத்தில் பொருந்தக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க? நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஏன் இதை சொல்றாங்கன்னா, சங்கீதம் 80 சங்கீதம் எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 80 தான் வரும் பாருங்க. பூமியையும் உலகத்தையும் இது பண்ணார்னு வரும் பாருங்க. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே என்றைக்கும் அனாதியான தேவனாக இருக்கிறீர். ஆதியில் அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து உண்டு பண்ணினார். அந்த சிருஷ்டித்து உண்டு பண்ண வானத்தையும் பூமியை உண்டு பண்ணும் பொழுது 7 நாள்ல உண்டு பண்ணிட்டாரு. மனிதர்களை எல்லாம், அதாவது முதல் மனுஷன் எல்லாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணிட்டாரு. ஓய்வு நாளை அருளிட்டாரு. முதல் மனுஷி செய்த குற்றத்தினால பாவம் பிரவேசம் பண்ணது. இப்ப நம்ம சொன்னோம் செய்த குற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா, நமக்குள் இருந்த, அதாவது முதல் மனுஷன், அவங்களே சொல்லிட்டு இருக்க கூடாது, அவங்க வாழாடியா வந்தே வந்தோம். நமக்குள் இருக்க அந்த நன்மை தீமை வார்த்தையை எடுத்து பயன்படுத்தினதுனால மரணம் பிரவேசம் பண்ணிருச்சு. இப்ப ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவானவர் யாருன்னு தெரிந்து கொள்ளணும். உலகை முன்னிட்டு, அதனாலதான் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணையில தடுமாறுவாங்க. ஆதியில் அவர் வானத்தையும் பூமியும் தான் சிருஷ்டித்தார், உலகை சிருஷ்டிக்கவில்லை. உலகம் உண்டாகிறதுக்கு காரணம் நாம. அதனாலதான் புத்தி சொல்லி எழுதின எல்லா நிருபங்களையும் சொல்லியிருப்பாங்க, உலகத்தின் மீதும் உலகத்தின் பொருட்கள் மீது இச்சை கொள்ளாதே. உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ள பொருட்களின் மீதும். ஏனென்றால் பிதாவாகிய தேவனானவர் ஆதியிலே சிருஷ்டித்து உண்டு பண்ணினது என்னன்னு கேட்டீங்கன்னா பூமியை தான். அந்த பூமியிலே குற்றமும் இல்லை, பாவமும் இல்லை, மரணமும் இல்லை. மரணம் இல்லாம இருந்தோம். நாம இன்னைக்கு என்னத்தை தேடிக்கிட்டோம்? நம்ம தான் தேடிக்கிட்டோம். அதனாலதான் சொன்னாரு ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவானவர், மனம் திரும்புங்கள்னாரு. மனம் திரும்புங்கள்னா என்ன அர்த்தம்? நம்மளே என்ன சொல்றோம்? ஒரு பையன் கெட்டு போயிட்டான், ஒருத்தன் பொய் சொல்றான், திருடுறான், நல்ல பையன் ஆயிட்டானா, அவன் திருந்திட்டான்ப்பா. என்ன சொல்றான்? திருந்திட்டான். இந்த தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தான், திருந்திட்டான், நல்ல பிள்ளை, வேலை கொடுக்கலாம் அல்லது பொண்ணு கொடுக்கலாம் சொல்றோமா இல்லையா? ஒரு இடம் கொடுக்கலாம், கடை வைக்க இடம் போய் கேட்கறாங்க, ஐயோ அவன் ரவுடி பையன் ஆச்சா அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்ல திருந்திட்டான், கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திட்டான், அவனும் பிழைக்கிட்டோம், அவனுக்கு ஒரு இடம் கடை வச்சுக்கிட்டோம். அப்ப இவர் என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி ஏன் பிரசங்கம் பண்ணாருன்னா, செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு திரும்புதல். யார்கிட்ட திரும்பணும்? பிதாவாகிய தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அப்ப செய்த குற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை,
நமக்குள் இருக்கின்ற நன்மை தீமை வார்த்தை, கிளந்த வார்த்தைன்னு சொல்லுவாங்க. நமக்குள் இருக்கின்ற இந்த வார்த்தை, நான் பயன்படுத்துகிற வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தையில ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். முன்னோர்கள் அதனாலதான் சொல்லி வச்சிருக்காங்க, இவனுடைய வாய் சுத்தம் இல்லாம தெரியுங்களா? கிராமங்கள்ல அவனோட வார்த்தை, அவன் நாணயமற்றவன், நான் நயம் அற்றவன். தூய தமிழ்ல நயம் என்றால் நீதி, நாவில் நீதி இல்லாதவன். அதனாலதான் சொல்லுவாங்க அவன் நாணயம் சரியில்லாதவன். சொல்லியிருக்காங்களா இல்லையா? கிராமத்துல எல்லாம் பேசுவாங்க, ஏன் பட்டணத்திலையும் சொல்லுவாங்க அவன் நாணயம் சரியில்லாதவன். எதற்காக இதை கூறுகிறோம் என்றால், உலகம் பூமியையும் உலகையும் வசனத்தை படிங்களேன். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதி தேவனாயிருக்கிறார். இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு உண்டாக்கப்பட்டது. பூமியில குற்றமும் இல்லை, பாவமும் இல்லை, மரணமும் இல்லை. முதல் மனுஷன் மனுஷியின் கீழ்ப்படியாமையினால். கீழ்ப்படியாமை என்றால் என்னன்னு தெரிந்து கொள்ளணும். எண்ணம் ஒன்றாக செயல் ஒன்றாக, சொல் ஒன்றா செயல் ஒன்றா திரிவடைந்து போனது. எண்ணம் ஒன்று, சொல் ஒன்று, செயல் ஒன்று. இங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க. நிறைய சபையில பாருங்க, 1000 பேர் 1,00,000 பேர்லாம் கூடுற சபையில அவருடைய எண்ணம் எங்க இருக்கும்? உபதேசம் பண்ற உபதேசம் இருக்குமா? ஆண்டவர் ஆராதிக்கணும் இருக்குமா? வீட்டுக்கு போய் சமைக்கணும்னு நினைக்கணுமா? இப்போ உங்க எண்ணம்லாம் எங்க இருக்கிறது? உங்க சிந்தனையில என்ன இருக்கு? வீட்டுல நம்ம வச்சுட்டு வந்தோம் சாப்பாடு நினைப்பாங்க ஒரு சிலர். பணம் அங்க கொடுத்துட்டானா கொடுக்கலையா ஆம்பளைங்க நினைப்பாங்க. கடையை திறக்கலாமா வேணாமா, இங்க போலாமா அங்க போலாமா. எண்ணம் ஒன்றாக, சொல் ஒன்றாக, செயல் ஒன்றாக இருத்தல். இது மனிதனிடத்துல, எல்லா மனிதனிடத்திலுமே இருக்கும். இயேசு கிறிஸ்துவானவர் அப்படி இல்லை. யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க. பிதாவாகிய தேவன் என்னை முத்திரித்திருக்கிறார் என்றார். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீர்கள். மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவைகளை அவர் பிதாவாகிய தேவனை முத்திரித்திருக்கிறார் என்றார். அவரை பிதாவாகிய தேவனானவர் முத்திரித்திருக்கிறார் என்றார். முத்திரித்திருக்கிறார் என்றார் என்னன்னா, ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை போல் நன்மை தீமை கிளந்த அந்த உணர்வு உடையவர் அல்ல. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒரு குழந்தைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நன்மை தீமை கிளந்த உணர்வு இருக்கும். ஆனா ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவானவருக்குள் அந்த நன்மை தீமை கிளந்த உணர்வு இல்லாததுனால, அதனாலதான் 10 வயசுல 13 வயசுல என்ன செஞ்சிருக்காருங்க, வேத பாரகர்கள்ட்ட பெரிய பெரிய ஜெருசலேம்ல போய் கோயில்ல வேதத்தை பத்தி தர்க்கம் பண்ணியிருக்காரு. பண்டிகைக்கு போனவரு அங்க இருக்க பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் இருப்பாங்கல்ல, வேதத்தை உபதேசம் பண்றவங்கள்ட்ட போய் தர்க்கம் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா, அவருக்குள் வாசம் பண்ணினவர் பிதாவாகிய தேவனானவர். அந்த அவருக்குள்ள அந்த பாவ உணர்வு இல்லாதனால நம்ம என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய அந்த உடலை எடுத்துக்கொள்ளுங்க. புதிய உடன்படிக்கையில வரும்போது இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குன்னு எதுக்கு கொடுத்தாருன்னா, இப்ப நமக்கு காய்ச்சல் சலாடி அப்படின்னா என்ன செய்வோம்? சுடுதண்ணி தானே குடிக்கிறோம். சாப்பிடும்போது என்ன செய்யணும்? காய்ச்சல் அடிக்கிறவங்களுக்கு, சளி பிடிச்சவங்களுக்கு என்ன செய்யறாங்க? சுடுதண்ணி தானே வச்சு குடிக்கணும். ஏன்? அந்த காய்ச்சல் நம்மளை விட்டு போகணும்னா பச்சை தண்ணி குடிச்சா சளி பிடிக்கும், மறுபடியும் காய்ச்சல் வரும். நமக்குள்ள இருக்க நன்மை தீமை கிளந்த உணர்வுனால மரணம் வருது. நன்மை தீமை கிளந்த உணர்வு இல்லாதனால அவருக்கு மரணம் இல்லாதவர், அவர் கர்த்தரோடு பொருந்தக்கூடியவர். அதனாலதான் அடுத்தடுத்த வசனங்கள் வரும். அவர்களை நீ விசுவாசப்படியதனாலே பாவத்தை குறித்தும் அவரை விசுவாசிக்கணும். விசுவாசங்கிறது வேறெல்லாம் ஒண்ணும் இல்லை. அனுதினமும் 24 மணி நேரமும் ஞானஸ்தானம் எடுத்தவங்க அவரை தான் நினைக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவே அவரை நம்ம உள்ளத்தில் எப்போது நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியான நீதியை குறித்தும், அவர் நன்மை தீமை கிளந்தவரா நம்மை போலவரா இருந்தார்னா பிதாவினிடத்தில் போயிருக்க முடியாது. அவர் நன்மை தீமை அந்த கிளந்த உணர்வு இல்லாதவர். ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. ரொம்ப எளிமையானது. ஒரு குழந்தை பிறந்தவன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நல்லது கெட்டது தெரியாத பையன் சொல்லுவாங்க. வளர வளர நல்லா வளர்ந்து போயிட்டு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? உனக்கு எவ்வளவு பெரிய ஆளாகிட்ட, நல்லது கெட்டது தெரியாதா, உனக்கு அறிவு இல்லையா, கெட்ட வார்த்தை எல்லாம் திட்டுவாங்க. ஒரு தவறு செஞ்சா அந்த நல்லது கெட்டதுங்கிறது நமக்குள் இருக்க நன்மை தீமை உணர்வு தான்.
அது இல்லாதவர் ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவானவர். அதனாலதான் அவர் சொன்னார், என்னை அவர் கொல்லானும் ஒருத்தங்க இவங்க 3ஆம் நாள் என்னை கொள்வார்கள், சிலுவையில் அடித்து கொள்ளுவாங்க, 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், பிதாவிடத்தில் செல்ல போகிறேன். நான் எங்கிருந்து வந்தோமோ அங்கே நான் போறேன். ஆகையாதான் அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுங்க. நாங்க ஏன் அப்படி அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவரே பார்த்தீங்கன்னா இந்த நீதியா இந்த நீதி அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் கர்த்தரோட சமூகத்தில் நாம் பொருந்த வேண்டும் என்றால் ஞானஸ்தானம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏனென்றால் ஆதியில் அவர் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். முதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தது, ஜலத்தின் மீது தேவ ஆய்வானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுவதற்கு முன்பதாக இங்கே இருந்தது நீர். அதனால நம்ம எங்கிருந்து வந்தோமோ அவர் உண்டாக்குனார்ல, சிருஷ்டித்தார்ல, செய்யணும்னு நினைச்சார் இல்லைங்களா? நினைக்க நினைக்க உண்டாகுது, அப்படியே உண்டாக்கிட்டு வர்றாரு. அப்ப இருந்தது தண்ணி. நம்ம எங்க பிதா வீட்டுல இருந்து வந்தோம்னா, இப்ப நான் மறுபடியும் தொலைவுக்கு போகணும்னா எப்படி போகணும்? செங்காட்டுப்பட்டி போய் தொலைவு போயிட வேண்டியதான். செங்காட்டுப்பட்டி போகாம நாகூர் போனோம்னா தொலைவு போக முடியுமா? முடியாது. மலைநாட்டுக்கு தான் போய் நிற்கணும். அப்ப நான் என்ன செய்யணும்? நான் எங்க இருந்து வந்தோம்னா அங்கே போகணும்னா மறுபடியும் பிதாவிடத்தை செல்ல வேண்டும் என்றால் தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அதான் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல்ல பாத்தீங்கன்னா அருமையா சொல்லியிருப்பாரு. யோவான் ஸ்நானம் என்றார், இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். பிதாவாகிய தேவனிடத்தில் ஒருவன் திரும்பி அவரிடத்துல போகணும் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். சபைக்கு வர்றவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது எதுக்குன்னு இப்பயாவது தெரிஞ்சுக்கங்க. நம்ம வந்தோம் இல்லையா? எங்க இருந்து வந்தோம்? பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்து உண்டு பண்ணார் இல்லையா? அவர் இடத்துல திரும்ப போகணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அறிக்கை செய்யணும். நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் என்னை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார், கண்ணின் வயிற்றில் பிறந்தார், அதாவது ஜனிப்பிக்கப்பட்டவர், நான் அவரை விசுவாசிக்கிறேன்னா அறிக்கையிட்டு செய்த குற்றத்தை பாவத்தை அறிக்கையிட்டு தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஏன் அந்த ஞானஸ்தானம் பெற வேண்டும்ங்கிறத தெரிந்து கொள்ளுங்க. ஞானஸ்தானம் இப்ப யார் யார் கொடுத்துருக்கீங்க? ஞானஸ்தானம் எடுத்தவங்க தெரிஞ்சுக்குங்க. ஏன் தண்ணியில நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம்? இப்போ ஒண்ணு நம்ம சபைக்கு வர்றவங்க தான், அவங்க 2 பேருமே கிறிஸ்தவர்கள். யாரு இங்க வந்திருக்காங்க? சின்ன பிள்ளைங்க கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றிருக்கீங்களாம்மா? உங்க பிள்ளைங்களுக்கு ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கணும்? கிறிஸ்துவ பிள்ளைங்களா இருந்தாலுமே மறுபடியும் ஏன் அவங்க பெற்றுக்கிட்ட குழந்தைங்களுக்கு எதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்? அவங்களுக்குள்ள இருக்க அந்த நன்மை தீமை கலந்த உணர்வு தான். அந்த உணர்வை நீங்கணும்னா அவங்களும் பிதாவின் இடத்துல செல்ல வேண்டும் என்றால் அவங்களும் ஞானஸ்தானம் எடுக்கணும். தண்ணீர ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அப்பதான் நாம அவருடைய சமூகத்தோடு சென்று பொருந்த முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதனாலே நியாயத்தின் தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தின் அதிபதி இங்கே உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது மரணம் ஒன்றுதான், வேற எதுவுமே இல்லை. அததான் அவர் சொல்றார், மரணத்தை நான் வென்று விட போகிறேன். இதெல்லாம் எப்ப சொல்றாரு? சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக, குறிப்பாக அந்த கடைசி அவர் புதிய உடன்படிக்கை உண்டு பண்ணுவதற்கு முன்பதாக அவர் செய்த உபதேசங்கள். அவருடைய அந்த அப்பத்தையும் ரசத்தையும், அவருடைய உடலையும் அவருடைய ரத்தத்தையும் ஏன் பானம் பண்ணணும்னு தெரிந்து கொள்ளுங்க. அவருடைய ரத்தத்தில் குற்றம் இல்லை. குற்றம்னா என்னன்னு தெரிந்து கொள்ளுங்க. இந்த சமூகத்தில் பொருந்தக்கூடிய செயலை, இந்த சமூகத்தில் பொருந்தக்கூடிய, இந்த சமூகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய செயலை செய்தார், பொருந்தாத செயலை செய்யக்கூடியவன் தான் குற்றவாளிமோ. குற்றம் செஞ்சவன்னா என்ன செய்யணும்? திருடனை, ஒரு பொருளை திருடிட்டா என்ன செய்யறாங்க? ஜெயில பிடிச்சு போடுறாங்கல்ல. எதுக்கு பிடிச்சு போடுறாங்க? இவன் திருட்டு இவன் செய்த திருட்டு உறுதியாயிடுச்சுன்னா நீதிமன்றத்துக்கு போனா அங்க என்ன செய்வாங்க? வார்த்தை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சமூகத்தோடு பொருந்தக்கூடியவர்கள், பொருந்தக்கூடாதவர்கள். ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டான்னா உடனே அவன் நல்லவர் தாயா, அவன் திட்டினா அதனால கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றோமா? கிடையாது. கொலை செஞ்சா உடனே காவல்துறையில வர்றாங்க, கைது செய்யறாங்க, நீதிமன்றத்தை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. இப்பயாவது புரிஞ்சுக்குங்க, எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க? நீதிமன்றத்துக்கு. நம்ம மனித நீதியில மனித ரத்தத்தை சிந்தியவன் இந்த சமூகத்தோடு இருக்க கூடாது, உனக்கு ஆயுள் தண்டனைப்பா, பிடிச்சி ஜெயில போய், அதனால குற்றவாளின்னு அறிவிப்பாங்க. நம்ம இடத்துல இருக்க குற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம எங்கிருந்து வந்தோம், எங்க போறோம்னு தெரியாம இருக்கிறது நாம் செய்த குற்றம். நாம எங்கிருந்து வந்தோம், எங்கே போறோம்னு தெரியாம இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் பல இடங்கள்ல சொல்லி இருக்காரு. அந்த 3 வருடங்கள்ல
நான் எங்கிருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும், எங்கே போகிறேன் என்று உங்களுக்கு எனக்கும் தெரியும். நான் போகிற இடத்துக்கு நீங்க வரக்கூடாதுங்கிறாரு. அவர் உயிரோடு இருந்தப்ப, மாமிசத்தில் இருந்தப்ப அவர் செல்ல போகின்ற இடம், அவர் பிதாவின் இடத்தில் வந்தவர் பிதாவின் இடத்திலே செல்ல போகிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தார். அடுத்து நமக்கும் மிருக ஜீவனுக்கும் உள்ள வேற்றுமையை தெரியாம இருக்கிறது. மற்ற மார்க்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மிருக ஜீவன்களை வணங்குறாங்களா இல்லைங்களா? ஏன் வணங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கும் மிருக ஜீவன்கள், அது ஆடு மாடுல இருந்து பாம்பு பள்ளியில இருந்து எல்லாமே, ஏன்னா அவைகள் எல்லாமே நீந்தும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நமக்கு நீச்சல்ன்றது வேணா தெரியாது. சின்ன குழந்தைங்க உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது. உங்க அம்மா அப்பா கற்றுக் கொடுத்தா தானே தெரியும். இங்க இருக்க உங்களை கை தூக்க சொன்னா ஒரு சிலருக்கு நீச்சல் தெரியாது, ஒரு சிலருக்கு நீச்சல் தெரியும். ஏன்னா நீச்சல்ன்றது அந்த அந்த வேலையை கத்துக்கிட்டாங்க. மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். மற்ற மிருக ஜீவன் எல்லாமே நீந்தும். கருணகேசர் கடற்கரையில பன்றிக்குட்டிகள் 2000 பன்றிக்குட்டிகள் ஒருத்தன் பேய் பிடிச்சவன் வர்றான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன உடனே 2000 பன்றிக்குட்டிகள் போகிறாரு. அந்த சாத்தானை விரட்டி விடுறாரு. 2000 பன்றிக்குட்டிகள் கடற்கரையில விழுந்து மாண்டு போயின. இதெல்லாம் ஒரு சத்தியம். என்ன இருக்கு அதுல அப்படின்னா, அந்த பன்னிக்குட்டிங்க செத்துருக்க கூடாது. மழைனா ஒரு கரையை ஒட்டி ஒரு உயரமான இடம்னா அங்கிருந்து பன்னிக்குட்டி விழுந்துச்சுன்னா கால் தான் உடையும். ஆடு மாடுலாம் மேய்க்கிறவங்க தவறி விழுந்துடும், கால் உடையும். கட்டி கட்டி பார்ப்பாங்க, இல்லைன்னா அதை அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. ஆனா அங்க 2000 பன்னிக்குட்டிகள் இறந்திருக்கிறது. ஏன் இறந்துச்சுன்னா, அன்னைக்கு கல்லறைகளை உட்கார்ந்திருந்த அந்த மனிதன் மீது இருந்த மரணத்தை நீங்களாக்கி விட்டார். அவன் பேர் தெரியாது, ஊர் தெரியாது. கருணகேசர் கடற்கரை அன்றைக்கு இருந்தது. அவன் மீது இருந்த அந்த மரணமானது அவருடைய வாயின் வார்த்தையினாலே நீக்கப்பட்டு போய்விட்டது. அதெல்லாம் அங்க சொல்றாங்க. என்னன்னா குற்றம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா நமக்கும் மற்ற மிருக ஜீவனுக்கும் உள்ள வேற்றுமையை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அவற்றையெல்லாம் வணங்க வேண்டாம் நாங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப மற்ற மார்க்கத்துல என்ன செய்யறாங்க? உருவங்களை வழிபடுகிறார்கள், தோப்பு விக்கிரகங்களை வழிபடுறாங்க, சித்திரங்களை வழிபடுகிறார்கள். அங்க பாத்தீங்கன்னா நிறைய அக்கிரிணை பொருட்கள். நம்மை போல அல்லாத மிருக ஜீவனங்கள்லாம் உருவம் செஞ்சு வணங்குறாங்க இல்லையா? அதெல்லாம் வணங்கவே கூடாது. ஏன்னா நாம் மனிதன் மற்ற மிருக ஜீவனை காட்டிலும் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் விசேஷித்தவர்கள். இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, நிறைய இடத்துல சொல்லுவார், ஆட்டை பார்க்கலும் மாட்டை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆனா என்ன செய்யறாங்க? உருவ வழிபாட்டினர் எங்க போனாலும் ஒரு உருவங்களை செஞ்சு வச்சு வணங்குறாங்க. இதுதான் தெய்வங்கிறாங்க. வட இந்தியாவிலாம் ரொம்ப அதிகம். நாங்க போய் ஊழியம் பண்ணியிருக்கோம். தினசரி அதிகாலையில் எந்திரிச்ச உடனே ரொட்டி சுட்டு போய் அங்க மேஞ்சிக்கிட்டு இருக்க தெருவில் மேயிற மாட்டுக்கு கொடுப்பாங்க, தொட்டு கும்பிடுவாங்க. அது அதனுடைய அந்த சிறுநீர் கழிக்கிறத குடிச்சு குடிப்பாங்க, குளிப்பாங்க, தலையில் தேய்ச்சிப்பாங்க, குடிப்பாங்க. பார்த்துருங்க. அவங்க வேதனையாக இருக்கும் நமக்கு. என்னடா அவங்க மிருக ஜீவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வேற்றுமை கூட தெரியாமல் இருக்காங்களே, தெரியல அவங்களுக்கு. ஏனென்றால் அவருடைய இருதய கடினம், அவருடைய அறிவு, உணர்வு, அவங்களுடைய மொழி. நாம வேதனைப்பட முடியும், சத்தியத்தை அவர்களுக்கு அறிவிக்க தான் முடியும். குற்றம் என்றால் இப்போதான் தெரிந்து கொள்ளுங்க. நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே செல்கிறோம் தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்க வேண்டும். நான் எங்க போறேன் மரணத்துக்கு அப்புறம்? மனித மிருகனுக்குள்ள வேற்றுமையை நல்லா உணர்ந்து இருக்கணும். போய் சொல்லுங்க, சொல்லுவாங்க. அந்த இயேசு கோயிலுக்கு போறப்ப நீ அந்த கிழமை அங்கதான் போகுது, என்னைய சொல்லிக்கிறாங்க. இந்த இயேசு கோயிலுக்கு போறவங்க தானே, இந்த அல்லையா கொஸ்டின். ஆமாடா, நாங்களாம் மனுஷன், நாங்களாம் மனிதர்கள். எங்க மூத்த சகோதரன் ஒருத்தர் இருக்கார், எங்களை பரலோகத்துக்கு கூட்டி போறதுக்கு தைரியமா சொல்றாரு. அடுத்தது குற்றம் என்றால் என்னன்னு தெரிந்து கொள்ளணும். நான் என்பது குற்றம். நிறைய முறை நாம பயன்படுத்தி இருப்போம் இந்த வார்த்தையை. நான் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தலைன்னா யாராவது கை தூக்குங்களேன். யாருமே இருக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்துவானவர் எங்கேயுமே நான் சொல்லியிருக்க முடியாது. வேதாகமத்தை ஒரு முறைக்கு பல முறை பாருங்க. நான் என்பது அகம்பாவம், அகம் பாவம், அது ஒரு குற்றமுடைய சொல்லி. எனது என்பது புறப்பாவம். ஏன் பேனா, ஏன் வீடு, ஏன் காடு, ஏன் பைக்கு, ஏன் சட்டை, ஏன் வீட்டு, ஏன் புஸ்தகம், ஏன் பணம், அதுவும் குற்றத்தின் பார் சேரும். நான் என்பது அகம்பாவம், எனது என்பது புறப்பாவம். அடுத்தது இன்னொன்று சொல்லியிருக்காங்க, காமமும்
வெகுளியும் மயக்கமும், இது மூன்றும் நம்மளுடைய குற்றத்தின்பால் வரும். காம சிந்தனைகள். காமம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? கோபம், வெகுளி. அதனாலதான் சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்துவானவர், பார்த்தீங்கன்னா யார் மீது கோபப்படாது, ஒருவன் உனக்கு துன்பம் அளித்தானா சாயங்காலத்தோடய உன் கோபம் தனியே கடவுள். மயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய பேர் உண்மையை தெரியாமல், சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமல், மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள வேற்றுமை தெரியாமல் இருப்பது, போய் அதை வணங்குவது, இதுதான் சாமி. யாரோ எப்பயோ சொல்லிட்டு போனதை இன்றைக்கெல்லாம் கல்வி அறிவு பெருத்து விட்டது. எல்லா ஊருமே பள்ளிக்கூடம் இருக்கு. இப்படி தொண்டை தண்ணி போக கத்துறாங்க. உட்காந்து சிந்திப்போமே, அவனுக்கு என்னன்னா சொல்றான். சரி, நம்ம கிட்ட இருக்க ஒரு பட்டி குட்டியை தான் தூக்கி கேணிக்குள்ள போடுவோமே, போட்டுதான் பாருங்க. ஆடு பட்டி குட்டி ஏதாவது சின்ன ஜீவனை போட்டு பாருங்க, அருமையா நீந்தும். மனிதனுக்கு நீச்சல் என்ற வினை தெரியாது. இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர் குற்றமில்லாதவர். அவர் என்ன செஞ்சாரு? நான் எங்க இருந்தோன்னே எங்க போறேன்னு சொன்னாரு. மனிதனுக்கு மிருகத்துக்குள்ள வேற்றுமையை சொன்னாரு. தண்ணி மீதே நடந்தாரு. என்ன செஞ்சாரு? தண்ணி மேலே நடந்தாரு. ஏன் நடந்தாரு? அவருக்குள் பிதாவாகிய தேவனானவர் வாசம் பண்ணாரு. அவருக்கு தெரியும் நாம எங்க இருந்தோம் எங்க போறோம். அவர் குற்றமில்லா ரத்தம் உடையவர். நான் எங்கேயுமே சொல்லல. இது என்னோட சீடர்கள் அவர் எங்கேயுமே சொல்ல கிடையாது. இது என்னோட அம்மானு சொல்ல கிடையாது, என் அம்மானு சொல்ல கிடையாது. நான் அவர் எங்கேயுமே சொல்லல. நான் எனது அப்படிலாம் அவர் பயன்படுத்திருக்கே இல்லை வார்த்தையை. குற்றமில்லா ரத்தம் உடையவர். நம்மகிட்ட இந்த உணர்வெல்லாம் இருக்கு. அதனால நாம் குற்றமுடைய ரத்தம் உடையவங்க. ஆகையால் தான் அவருடைய ரத்தத்தை எடுத்தது. என்ன எடுக்கிறோம்? இது அவருடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா? புதிய உடன்படிக்கையில ஞானஸ்தானம் எடுத்தவங்க கொடுக்குறாங்க இல்லையா? அதை எதுக்கு கொடுக்குறாங்க? அந்த குணங்கள் இல்லாதவர், குற்றமில்லா ரத்தமும் பாவமில்லா சரீரமும். பாவம்னா என்ன அப்படின்னா, நிர்வாண உணர்வுக்கு அவர் தன்னைத்தான் ஒழித்து கொண்டவர் அல்ல. முதல் மனுஷியில ஆதாம் என்ன செய்யறான்? தோட்டத்தின் விருச்சங்குள்ளே ஒழித்து கொண்டான் இருக்கான். வேறெல்லாம் ஒன்றுமில்லை. நிர்வாண உணர்வுக்கு நாம் நம்மளுடைய எண்ணத்தால் ஒழித்து கொண்டோர், வார்த்தையால மறுத்துட்டோம். எத்தனையோ பிள்ளைங்களை சொல்லி இருப்போம். வீட்டுல படுத்திருக்கல பொம்பளை பிள்ளையெல்லாம் அடிச்சிருப்பீங்க உங்க வாழ்க்கையில. ஒழுங்கா போயிட்டு எதுக்கு சொல்றீங்க? நாம் நம்மளுடைய நிர்வாண உணர்வுக்கு நம்மளுடைய வார்த்தையால் நிறைய பேர் கிழிஞ்ச சட்டை போட்டுருந்தா சொல்லுவாங்க, சட்டை கிழிஞ்சிருக்கு, பாவாடை கிழிஞ்சிருக்கு சொல்றோமா இல்லையா? சட்டை கிழிஞ்சிருக்கு மாத்திடுவோம். நாம் நிர்வாண உணர்வுக்கு வார்த்தையால் நிர்வாணத்தை மறுத்தவர்கள், எண்ணத்தினால் ஒழித்து கொண்டவர்கள். ரொம்ப எளிதது. வேதாகமம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி 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 நிறைய ஏமாற்றி வச்சிருக்காங்க. ஒழித்துக் கொள்ளுதல்னா என்னன்னா ரொம்ப எளிது. நீங்க உறங்கும்போது வருகின்ற கனவுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, கனவுல தாத்தா வந்தாருடா, பாட்டி வந்துச்சுடா சொல்றாங்கல்ல. எப்படி வந்தாங்கன்னு கேட்டு பாருங்க. தாத்தா எப்படி வந்தாருன்னு, வேட்டி சட்டை போட்டு வந்தாருமா. நமக்குள்ள இருக்க பொய் உணர்வு அதுதான், பாவ உணர்வு அதுதான், ஆடை இருந்தவராக உணர்வு. நிர்வாண உணர்வுக்கு நன்மை தீமை இந்த கிளந்த வார்த்தை எடுத்து பயன்படுத்தினோடனே நமக்குள் காமம் வந்து விட்டது, கோபம் வந்துருச்சு, மயக்கம் வந்துருச்சு. அதனாலதான் என்ன பண்றோம்? எல்லாம் எங்க ஓடிக்கிட்டு இருக்கோம்னா, வேறெல்லாம் ஒண்ணும் இல்லை. பிறகுறோம், வளர்றோம், நாங்கிறோம், எண்ணுதோங்கிறோம், கல்யாணம் பண்றோம், குழந்தை குட்டி பேக்கிறோம், செத்து போறோம், நரகத்துக்கு போயிடுறோம். சத்தியம்னா என்னன்னு தெரியல. இதைதான் அவங்க சொல்லியிருக்காங்க. பொய்யுணர்வு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தையும் ஒழித்து கொண்டவர்கள். நம்மளுடைய உணர்வுக்கு நாம் ஆடை அணிந்தவர்களாக உணர்றது. இயேசு கிறிஸ்துவானவர் அவ்வாறு அல்ல. அவருக்குள்ள பிதாவானவர் வாசம் பண்ணார். சரி, இப்ப நாம விசுவாசம் பண்ண என்ன இருக்கும்? விசுவாசித்தால் பிதாவும் குமாரனும் நமக்குள் வந்து வாசம் பண்ணுவார்கள். நாம் அறிக்கையிடுவோம். என்ன அறிக்கையிடுவோம்னா சொல்லுவோம். எளிமையா சொன்னோம்னா, நான் ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அதனால நான் எங்கிருந்து வந்தேன், எங்க போறேன்னு எனக்கு தெரியும். நான் இன்றைக்கு மரித்தாலும் எங்கே செல்வேன்? பிதாவாகிய தேவனிடத்திலே செல்லுவேன். என் மீது ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இது ஏன்னா சென்ற வாரம் நம்ம கொடுத்த செய்தியில ஆக்கினை தீர்ப்புக்கும் பதருக்கு உள்ள வித்தியாசம் சொல்லிட்டு வந்திருந்தோம். ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசித்தால் அவனுக்குள் அந்த பாவம், நீதி, நியாய தீர்ப்பு இவை மூன்று நீங்களாக்கி அவன் ஆக்கினை தீர்ப்புக்கே நீங்களாக்கி முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவான். அதுதான் பரிசுத்த வேதாகமத்தின் ஒட்டுமொத்த நோக்கம். நாம மரணம் அடைஞ்சு நரகத்துக்கு போக வேண்டியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் பிதாவுக்கு கிஞ்சித்தும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு உலகை படைத்தார். ஆதியில் அவர் படைத்தது பூமியை. அந்த பூமியில முதல் மனுஷன் செய்த குற்றத்தினால உலகம் ஆயிடுச்சு. அந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு நமக்கு நியாயப்பிரமாணம்னு ஒரு புஸ்தகம் கொடுக்கணும்.
எங்க இருந்து இவங்களாம் வந்தாங்க, மறுபடியும் இவங்களை நம்ம இடத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அவர் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். கொடுத்துட்டு அவன் தொடர்ச்சியா தீர்க்கதரிசிகளை எழுப்ப பண்ணாரு. அவர் வாக்குத்தத்தம் பண்ண சந்ததியில நம்மளுடைய பங்காளி வீட்டில் தான் பிறந்தார் இயேசு கிறிஸ்து. ஒன்னும் அந்நியம்லாம் கிடையாது. அனைவரும் சொல்றாங்க வெளிநாட்டு சாமி வெளிநாட்டு சாமி, அதெல்லாம் கிடையாது. ஒரு நியாயமும் கிடையாது. அவர் நம் உடன் பங்காளி வீட்டில் பிறந்தவர், வேறலாம் ஒண்ணு. நமக்கு ஒரு பங்காளி இருப்பாங்க இல்லையா உலகத்துல, நம்ம என்ன சொல்றோம்ல பங்காளி மாமா வச்சான்னு, நம்முடைய பங்காளி குடும்பத்தில் பிறந்தவர். ஏன் நமக்கு அந்த கொடுப்பினை கிடைக்கலன்னா, ஆதியில மூத்த பாட்டன் தன்னுடைய தகப்பனை பாட்டு முப்பாட்டனை பார்த்து ஏளனமா சிரிச்சுட்டான். நிர்வாணத்தை பார்த்து ஏளனமாக சிரித்ததுனால அந்த பாட்டை சபிச்சுட்டான். அதனால நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த சேஷ்ட புத்திர பாகம் நம்முடைய பங்காளி வீட்டுக்கு போயிடுச்சு. அவங்களாம் வேற யாரும் இல்லை, காம் சேம் யாப்பேத்துன்னு தொடர்ச்சியா பரிசுத்த வேதாம். அதனால தான் வாசிங்க அப்படின்னு சொன்னது. 3 பேர் பிரிஞ்சாங்க இல்லையா ஜனத்தினால உலகத்தை அழிச்சப்ப. காமின் சந்ததியார் நாம, காம் சேம் யாப்பேத். காம்னா நாம் சோலையில் வசித்தவர்கள். எனக்கு தெரிய இங்க பிச்சன் செட்டியார் சொல்லியிருக்காரு, உங்க அம்மால மசாலா அரைக்க சொல்லிட்டு போனேன், கிடைக்கும் ஜீவன் வந்துருவேன் அப்படின்பார். ஒரே சோலைகளாக இருந்த இடம் இது. என் விவரத்துக்கு நான் கொல்லிமலையில பார்த்துருக்கேன் சோலைய. அதே மாதிரிதான் அப்பா சொன்ன மாதிரியே தான் போவாங்க, ஏதாவது மிருகஜீவன் பிடிச்சி வந்துருவாங்க, மசாலா தான் அரைச்சிட்டு இருப்பாங்க. பெரியவங்க பார்த்துட்டு இருப்பேன் நான் வேடிக்கை. அப்பெல்லாம் சின்ன பையன், என்னெல்லாம் கூட்டி போக மாட்டாங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அவங்க போயிட்டு வந்துருவாங்க. சோலைகள் நிறைந்த பூமியில் நாம் வசிக்கிறவர்கள் கானானியர்னு சொல்லுவோம். என்னன்னா நம்ம முன்னோர் பாட்டன் செய்த தப்பு. யாராவது பெரியவங்களை பார்த்து யாரும் நம்ம சிரிக்கலாமா? சிரிச்சுட்டான் நிர்வாணத்தை பார்த்து. ஆயாலும் அவன் என்ன செஞ்சான், சாபம் விட்டுனான். நோவா சேவிங் சந்தேகா போங்கண்ணா, நீங்க 2 பேரும் தம்பிக்கு போய் அடிமையா இருக்கணும் அப்படின்னா. ஆயால் தான் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வம்சத்தில் ஜனிப்பிக்கப்படவில்லை. இல்லைன்னா அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. சேமின் சந்தையில அவர் யாரை தெரிஞ்சுக்கிறாரு? ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை கூட்டிட்டு போறாரு. ஆபிரகாம் அவங்க வேற யாரும் இல்லை, இன்றைக்கு இஸ்ரேல் புத்திரர்களாக இருக்கிறவர்கள் நம் உடன் பிறந்த சகோதரன் தான், நமக்கு மூத்த சகோதரன். அவரே சொல்லியிருக்காரு, நான் உங்களின் சகோதரன். அவர் நம்முடைய சகோதரர் தான், இன்னும் அந்நியமெல்லாம் கிடையாது. ஆகையால அவரை விசுவாசிக்க வேண்டும். ஒரு நொடியும் உங்க உள்ளத்துல வச்சுக்கணும். நன்மையோ தீமையோ எல்லா தீமையும் வரதான் செய்யும். இயேசுவே 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 ஆண்டவரே இயேசுவே, இது சொல்ல முடியாதா உள்ளத்துல? தாராளமா சொல்லலாம். மரணத்தை எதிர்கொள்ள தயாராயிருங்க. என்ன செய்யணும்? மரணம் எப்பொழுது வந்தாலும், ஏன்னா அந்த உலகத்தின் அதிபதி மரணம், அவனை நியாயம் தீர்த்து விட்டார். இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்த்து விட்டார், மரணத்தை வென்று விட்டார். எளிமையா சொல்லணும், அந்த வெல்லப்பட்ட மரணத்தோடு நாமளும் அந்த மரணத்தை வென்று பிதாவாகிய தேவனிடத்திலே சென்று சேர வேண்டும். ஆண்டவர் சேருமான இயேசு கிறிஸ்துவை நீங்க உள்ளத்துல நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். வார்த்தையாக இறைவன் ஆண்டவரே இயேசுவை, வேறெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேணும். எந்த பிரச்சனையும் வராது. நாம் மரித்தாலும் உயிர்த்து யாரோடு இருப்போம்? பிதாவாகிய தேவனோடும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவோடும். அங்க போய் நாம் அவரை ஆராதிக்கணும்னா இப்ப உங்களால கூட்டு வச்சு பாடமா நடத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க? அங்கே ஆராதனை செய்ய வேண்டும். அங்கே ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. மறுபடியும் அங்க போய் நம்ம வீட்டுக்காரரும் வந்துருவாரோ? அதெல்லாம் கிடையாது. அங்கே இந்த தாம்பத்திய முறைகள் கிடையாது. ஆதியிலேயும் தாம்பத்தியம் கிடையாதுமா. அதனாலதான் கண்ணியின் வயிற்றில் ஒருத்தி பிறப்பான், கண்ணியின் வயிற்றில் பிறப்பாருன்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்கு. அந்த நன்மை தீமை கலந்த வார்த்தையை நாம் எடுத்து பயன்படுத்தியதனால் உண்டானதுதான் அந்த தாம்பத்திய முறை. நல்லா புரிஞ்சுக்கங்க பெண்கள், நாம நன்மை தீமை கலந்த வார்த்தை எடுத்து பயன்படுத்தணும் இல்லையா, அதனால உண்டானதான் அந்த தாம்பத்திய வாழ்க்கை. மரணம் நடைபெற்றாலும் அந்த மரணத்துக்கு நீங்களாக்கி அதற்குள் கடந்து வர பண்ணி பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்புரவாக்கக்கூடிய ஊழியத்தை செய்தவர் தான் ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், துதி கன மகிமை உண்டாகுவதாக. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் களைப்பா இருக்கும், ஏன்னா உபதேசம் நம்ம கேட்டோம்னா பல மணி நேரம் போகும். இந்த மாதிரிலாம் செஞ்சோமே, அதனால கொஞ்சம் களைப்ப நீங்கிட்டு பிரச்சனை சிரமம் பண்ணாங்களா? அப்பா பிதாவே தேவனே, உண்மை நன்றோட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாமே ஏறடிக்கிறேன். கர்த்தாவே, இந்த அற்புதமான ஓய்வு நாளிலே எங்கள் சபையார் மூலியமாக உலகமெங்கும் இருக்கின்ற அத்துணை மொழி குடும்பத்தாருக்கும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உபதேசம் செய்ய அருளி கூறியமாக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே.
ஆம் ஆண்டவரே, நீர் ஒப்பில்லாதவர், ஓமையில்லாதவர், நிகரானம் இல்லாதவர், எதிரில்லாதவர், பேராற்றல் மிக்க எங்கள் பரமபிதாவே, உம்மை நன்றோட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். துதிக்கணும் மகிமையெல்லாம் இந்த ஓய்வு நாளில் ஏறெடுக்கிறோம். அப்பா தேவரே, இங்கிருந்து ஆண்டவரே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு உபதேசங்களும் ஆண்டவரை கேட்கின்ற ஒவ்வொருடைய காதுகளிலும் துணித்து ஒவ்வொருடைய வீடுகளிலும் சமாதானம் பெருகட்டும். ஒவ்வொருவரும் உடைய பரிசுத்த பிள்ளையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலையும் உணர்விலையும் வர்த்தித்து விருத்தியாகி ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திற்கென்று நீர் நியமித்திருக்கிற அந்த ராஜ்யத்திற்கென்று அவர்கள் எல்லோரும் பங்குள்ளவர்களாக வேண்டுமா நேரத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேன். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, எல்லாம் ராஜ்யம்